சவுதி அரேபியாவில் கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட குமரி மீனவரின் உடல் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பொழிக்கரை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மதிவளன் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தார். கடந்த மாதம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் சுட்டதில் மதிவளன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மதிவளனின் உடல் 17 நாட்களுக்கு பிறகு சவுதி அரேபியாவிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து காரின் மூலம் அவரின் சொந்த ஊரான பொழிக்கரை மீனவ கிராமத்திற்கு மதிவளன் உடல் எடுத்து வரப்பட்டது. அங்கு மதிவளனின் உடலுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயபால், மாவட்ட ஆட்சியர் திரு சஜன் சிங் சவான் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மதிவளன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய அமைச்சர் திரு ஜெயபாலை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் கடந்த ஓராண்டாக அரேபிய முதலாளிகளின் பிடியில் உண்ண உணவின்றி நோயால் சிக்கி தவிப்பதாக அவர்கள் கூறினர். அவர்களை மீட்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர்.